வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹெராவுடைய மிகப்பெரிய டாமினேட் ஹீரோ ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே யாராலையுமே பீட் பண்ண முடியாத மிகப்பெரிய பொசிஷனில் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸை ரொம்பவே சுலபமாக பீட் பண்ண WWE சேர்ந்த 10 ரெஸ்லர்ஸை பற்றி இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வந்துருப்பாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை இதன் மூலியமாக நம்ம தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெல்கம் டு ரெஸ்லிங் கிங் தமிழ். ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது ஃபின் பேலர். ஃபின் பேலரை பொறுத்த வரைக்கும் 2016 தான் பார்த்தீங்கன்னா WWE மெயின் ராஸ்டருக்கு வந்தார். உண்மையிலேயே ஃபின் பேலர் ஒரு திறமையுள்ள ரெஸ்லர், அதுக்கு நான் எந்த விதமான சாட்சியும் இல்லாமல் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்குவேன். பட் ஆனால் 2016 ரோமன் ரெயின்ஸோடைய பொசிஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப டாமினேட் யாராவாக இருந்தார். அப்படிப்பட்ட ரோமன் ரெயின்ஸை பார்த்தீங்கன்னா மெயின் ராஸ்டருக்கு வந்த 2வது மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணியிருப்பார் நம்மளுடைய ஃபின் பேலர். அது மட்டும் இல்லாமல் வந்த சில நாட்களையே யூனிவர்சல் சாம்பியனாக இருப்பார். உண்மையிலே இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா NXT வர ஒரு ரெஸ்லர் WWE ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியாக இருக்கிற ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் அப்படி பிக்டா கேரக்டராக இருந்தார். WWE மிகப்பெரிய ஃபேஸ் டைம் ரெஸ்லர். அவரை ரொம்பவே சுலபமாக கஷ்டப்பட்டு கூட வின் பண்ணலை, ரொம்பவே சுலபமாக வின் பண்ண நபர்னு கேட்டிங்கன்னா ஃபின் பேலர். அதனால தான் இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு இதுவரை பார்த்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிக் ஷோ. 2016 பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து ப்ராக் லெஸ்னருக்கு அகைன்ஸ்டாக WWE சாம்பியன்ஷிப்புக்காக பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாவில் மோத வேண்டியது இருந்தது. அப்படிப்பட்டவரை எந்த லெவலுக்கு காட்டணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த சமயத்தில் நம்மளுடைய டேனியல் பிரையன் கூட மோதினார் ஃபேஸ்லினில். அதில் வின் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ராலியே பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிக் ஷோ கூட ஒரு மேட்ச் விளையாடினார். அந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா பிக் ஷோ கிட்ட ரோமன் ரெயின்ஸ் தோற்று போயிருந்தார். எப்படி ரசல்மேனியாவில் ப்ராக் லெஸ்னருக்கு அகைன்ஸ்டாக WWE சாம்பியன்ஷிப்புக்காக மோத வேண்டிய நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ஒரு ரா எபிசோடில் பிக் ஷோ கிட்ட தோற்று போனது அப்படிங்கிறது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சர்ச்சைக்குரியாக பேசப்பட்டுச்சு. என்னடா இவர் இப்போவே பிக் ஷோ கிட்ட தோத்துட்டாரு, இங்கே எங்கே ப்ராக் லெஸ்னர்கிட்ட வின் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா கிண்டலும் நினச்சாங்க. அடுத்தது இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது பிரே வாயட். ஸோ ரோமன் ரெயின்ஸுக்கும் பிரே வாயட்டுக்குமான பகைகள் WWE நிறைய இருக்குது. ஸோ ரோமன் ரெயின்ஸுக்கும் பிரே ஒயிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டில் ராயல்லேருந்து சம்மர் ஸ்லாம், அதுக்கப்புறமா கூட பார்த்தீங்கன்னா பல ஸ்டோரிலைன் பேர் இருக்குது. கிட்டத்தட்ட இவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா டோட்டலாக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14 மேட்சஸ் நடந்திருக்குது. சரி, இத்தனை மேட்சஸ் நடந்திருக்குது, கண்டிப்பாக எங்களுடைய ரோமன் ரெயின்ஸ் தான் அதிகப்படியாக வின் பண்ணியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 மேட்சஸ்க்கு மேலே அதிகமாக வின் பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பிரே ஒயிட். மிச்சம் இருக்கிறதையாக ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணாதான் கேட்டிங்கன்னா அதில் 2 பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை. அப்படி இப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட 3 முறை தான் பார்த்தீங்கன்னா பிரே ஒயிட்டை பீட் பண்ணியிருக்காரு. மற்றபடி 8 முறைக்கும் மேலே அதிகமாக பார்த்தீங்கன்னா பிரே ஒயிட்டு தான் ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணியிருக்காரு. அப்புறமா நான் இப்போ சொல்கிறது ஷாக்கிங்காக இருக்கும், இந்த ரெஸ்லர் இவரை பீட் பண்ணாரா அப்படிங்கிறது. எஸ், எரிக் ரோவன். ஸோ எரிக் ரோவன் பார்த்தீங்கன்னா 2019 ரோமன் ரெயின்ஸுக்கு ஒரு மிஸ்ட்ரி ஆப்போனண்ட்டாக இருந்தார். யாரோ ரோமன் ரெயின்ஸை கொலை பண்ணுறாங்க பேக் ஸ்டேஜ்லேருந்து பல பேர் சொன்னாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எப்படியோ கடைசியில் கண்டுபிடிச்சாங்க, அந்த மர்டர் பண்ணுற மாதிரி இருந்தது நம்மளுடைய எரிக் ரோவன் தான். அவர் அந்த டைமில் டேனியல் பிரையன் கூட இருந்தார். ஸோ அதை விட்டு பிரிஞ்சு ஒரு சிங்கிள் ரெஸ்லர் ஆக்கி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் சாம்பியன் அப்படிங்கிற பேப்பரில் சிங்கிள்ஸ் மேட்சாக விளையாடினார். ஸோ அந்த மேட்ச்சில் தான் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா எரிக் ரோவன் பீட் பண்ணியிருப்பார். அப்போதைக்கு ரோமன் ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டாமினேட்டராக ரெஸ்லராக தான் இருந்தார். அவரே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக எரிக் ரோவன் பீட் பண்ணது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சர்ச்சைக்குரிய விஷயமாக பேசப்பட்டது. ஸோ அடுத்தது நான் சொல்கிறதும் ஒரு ஷாக்கிங்கானது தான், இவரை பீட் பண்ணியிருக்காருன்னு. ஏன் ஷெயின் மிக்மேன். ஸோ ரசல்மேனியாவில் ட்ரூ மேக்கின்டருக்கு அகைன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு மேட்ச் விளையாடிருப்பார். ஸோ அதே மாதிரி ஷெயின் மிக்மேனும் மிஸ்ஸுக்கு அகைன்ஸ்டாக ஒரு மேட்ச் விளையாடிருப்பார். ஸோ இந்த சைடு ஷெயின் மிக்மேன் வின் பண்ணியிருந்தார், அந்த சைடு பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணியிருந்தார். ஸோ இந்த 2 பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரியிலேனா அடுத்தது சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா WWE ஒரு பேப்பர் நடத்துனாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரியிலேனா கொண்டு போனாங்க. ஸோ சூப்பர் ஷோ டவுன் அப்படிங்கிற பேப்பரில் தான். ஸோ ரோமன் ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் WWE ஒரு முக்கியமான ரெஸ்லர் அப்படின்னு சொல்லிட்டு. அவரையே ரொம்ப சுலபமாக வின் பண்ணியிருப்பார், அதுவும் ட்ரூ மேக்கின்டரோட ஹெல்ப் மூலியமாக ஷெயின் மிக்மேன். ஸோ இப்படிப்பட்ட ரெஸ்லர் கூட இவரை பீட் பண்ணுவாரா அப்படிங்கிறது அன்றைக்கி தான் தெரிஞ்சது. ஸோ அந்த நேரத்தில் தான் ரோமன் ரெயின்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக காட்ட ஆரம்பித்தாங்க ஷெயின் மிக்மேன்ட்ட தோற்றதுனால.
அடுத்தது இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது பிரான் ஸ்ட்ரோமன். என்னன்னு தெரியல, ரோமன் ரெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா தர்ம அடி வாங்கி நிறைய தடவை தோற்று போயிருக்கிறாரு பிரான் ஸ்ட்ரோமன்கிட்ட கூட. ஸோ பிரான் ஸ்ட்ரோமனை பொறுத்த வரைக்கும் ஒயிட் ஃபேமிலிகிட்ட இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா தோற்று போயிருக்காரு. அதே மாதிரி அண்டர்டேக்கரையே பீட் பண்ணிவிட்டு கெத்தாக வந்த ரோமன் ரெயின்ஸை அடுத்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா பரிதாபமான நிலைமையில தோக்கடிச்சிருப்பார் நம்மளுடைய பிரான் ஸ்ட்ரோமன். ஸோ இவங்களுக்கான ஸ்டோரி லைன் ரொம்ப பெருசாக கொண்டு போனாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 தடவை இவங்களுக்குள்ள மேட்ச் நடந்திருக்குது. 2 பேப்பரில் பார்த்தீங்கன்னா மெயின் யூனிட் மேட்சும் நடந்திருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் மேட்ச் நோ டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லிட்டு விதவிதமாக நடந்திருக்குது. ஆனால் அதில் தொடர்ந்து வெற்றி பெற்றது யார் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரான் ஸ்ட்ரோமன் மட்டுமே. ரோமன் ரெயின்ஸ் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் தான் வின் பண்ணார், அதுவும் கவுண்டர் முறைப்படலை. அதுக்கப்புறமா பாபி லாக்ஸ்லியே WWE பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நல்லா புஷ் பண்ணாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் அன்டிஃபிட்டடாக காட்டுறதுனாலேயே இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில் ஒரு மேட்சை வச்சாங்க மெயின் ஈவெண்ட்டாக. ஸோ மேட்சோட எதிர்பார்ப்பு வேறு லெவலில் இருந்தது. பட் அந்த மேட்ச்சில் வின் பண்ணது யார் பார்த்தீங்கன்னா ரோமனுக்கே ஸ்பியர், ரோமனே ஸ்பியர் போடுவார், அவருக்கே ஸ்பியரை போட்டு பாபி லாக்ஸ்லி வின் பண்ணார். ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயம் தானே. பட் ஆனால் அதுக்கு அடுத்த நாள் மண்டே நைட் ஆலே பார்த்தீங்கன்னா ரோமனுக்கும் பாபி லாக்ஸ்லிக்கும் ஒரு ரீமேட்ச் நடந்திருக்கும். வின்னர் வந்து பாபி லாக்ஸ்லியை பீட் பண்ணிட்டா ப்ராக் லெஸ்னர் கூட ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ரோமன் சம்மர்ஸ்லாமில் மோதலாம். பட் அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரோமன் வின் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா கிங் கார்பன், அந்த டைமில் கிங் கார்பன் பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் த ரிங்கை வின் பண்ணதுனாலேயே கொஞ்சம் WWE ஹைட்னஸ் கொடுத்து புஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் ரோமன் ரெயின்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூட் போக ஆரம்பித்தாங்க. ராயல் ரம்போ, TLC, அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியாவில் நடக்கிற சூப்பர் ஷோ டவுன் சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ள ஸ்டோரியில் என்ன WWE கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட இவங்களுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா 6 மேட்சஸ் தொடர்ந்து நடந்தது. இதோட ஷாக்கிங்கான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா தொடர்ந்து ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணது கிங் கார்பன். ஸோ கடைசியாக ராயல் ரம்போ சவுதி அரேபியா மேட்ச்சில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணியிருப்பார். அதுக்கு முன்னாடி ரோமன் ரெயின்ஸை எந்த அளவுக்கு தர்மடி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கிங் கார்பன் பார்த்திங்கன்னா தர்மடி கொடுத்துருப்பாரு. ஸோ அது வரைக்கும் தான் கிங் கார்பன் கிங்காக இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆள் இருந்த அட்ரஸ் தெரியாமே போயிட்டார். ஸோ நம்பர் 1 பொசிஷனில் பார்க்க போகிறது ப்ராக் லெஸ்னர் தான். இப்போ சமீபத்தில் ப்ராக் லெஸ்னருக்கும் ரோமன் ரெயின்ஸுக்குமான மேட்ச் நடந்தது. அதில் ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னரை தொடர்ந்து 2 தடவை பீட் பண்ணியிருந்தார். ஆனால் ஆரம்பத்தில் அப்படி இல்லை. ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் பல முறை எதிர்த்து வின் பண்ணலாம்னு பல தடவை முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் எல்லா முறையும் பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னருக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா வெச்சு வாய்ப்பு கிடச்சிது. கடைசியாக பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாமில் கூட பிரான் ஸ்ட்ரோமனோட உதவி மூலியமாக தான் அவருக்கு வெச்சு கிடைக்கிற மாதிரி இருந்தது. மற்றபடி எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் தான் வின் பண்ணி டாமினேட் பண்ணிகிட்டு இருந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரோமன் ரெயின்ஸை அதிகமாக வெயிட் பண்ண ரெஸ்லர்ஸை பற்றி பார்த்தோம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகு கர்மா இஸ் ஆல்வேஸ் பூமரங் நண்பா.